கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் யோவான் 5வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை வாசிக்கிறேன். அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்தில் கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். இயேசு 38 வருஷமா பெதஸ்தா குளத்துக்கிட்ட கடந்தவனை பெதஸ்தா குளம் கூட கைவிட்டுருச்சு. ஆனால் இயேசு கைவிடாம அவனுக்கு சுகம் கொடுத்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். அடுத்து அவனை தேவாலயத்தில் கண்டபோது ஆண்டவருக்கு சிலருடைய பல்ஸ் தெரியும். ஆமாம், சிலரை பார்த்தாலே அவரை கண்டுபிடிச்சிருவார், இவனுக்கு இதனால தான் இது வந்துச்சுன்னு. சிலருக்கெல்லாம் நம்ம பார்த்தாலே தெரிஞ்சிடும், இது இந்த ஆவியோட தான் நம்மகிட்ட பேசுதுன்னு. அப்போ ஆண்டவர் சொன்னாராம், அதிக கேடொன்று வராதபடி இனி பாவம் செய்யாதேன்னு. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இதுவரையும் செஞ்சதுனால தான் உனக்கு இந்த கேடு வந்துருச்சு, இனிமேல் அதை செய்யாதே என்று சொல்லி கொடுத்தாராம். இன்னைக்கு நிறைய பேர், இவன் இப்படி பண்ணிட்டான், அவன் அப்படி பண்ணிட்டான், அவன் அந்த தப்பை பண்ணிட்டான், இவன் இந்த தப்பை பண்ணிட்டான்னு நிறைய பேர் சொல்லும்போது இயேசு இனி அதை நீ செய்யாதேன்னு சொல்லி கொடுத்தாராம். இன்னைக்கு ஒருவேளை நீ விபச்சார பாவத்தில் கிடக்கலாம், ஒருவேளை மதுபானத்துக்கு அடிமையா இருக்கலாம், இல்லாட்டி ஏதாவது தாபாச படங்களை பார்த்து கொண்டு இருக்கலாம், ஒருவேளை உன் வியாதிக்கு இதுதான் காரணமாய் மாறி இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உனக்கு சுகத்தை தந்துட்டு சொல்றாரு, இனி நீ அதை செய்யாத. இதுவரையும் செய்தாய், ஆனால் இனி செய்யாத. எவ்வளோ பெரிய நல்ல ஆண்டவர்ல. யோவான் 8வது அதிகாரம் அவனுடைய 11வது வசனம் சொல்லுது, அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினிக்குள்ளாய் தீர்க்கிறதில்லை, இனி பாவம் செய்யாதே என்றார். பார்த்தீங்களா? ஆண்டவர் கையும் மெய்யுமா பிடிச்ச விபச்சார ஸ்ரீ தப்பு பண்ணவதான். அவ ஒத்துக்கலனால சாட்சியெல்லாம் இருக்குது. ஆனாலும் ஆண்டவர் அவளை பார்த்து, இதுவரையும் செஞ்சாய், இனி செய்யாதேன்னு சொல்லி அனுப்புனாராம். பார்த்தீங்களா? இன்னைக்கு உன்னை எல்லாரும், நீ இதை செஞ்ச, நீ கெட்டவன், நீ அயோக்கியன், நீ ஃப்ராடு, நீ நல்லவன் இல்லை அப்படின்னு எல்லாம் சொன்னாலும் இயேசு அப்படி சொன்னார், இதுவரையும் உனக்கு அப்படிதான் பேர் இருந்துச்சுன்னா இனி நீ அப்படி இருக்காதேன்னு சொல்லி தருகிறார். நம்ம ஆண்டவர் அப்படிப்பட்டவர். இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்க ஏதாவது தவறுக்குள்ள இருப்பீங்கன்னா, ஏதாவது சிறைக்குள்ள இருப்பீங்கன்னா, ஏதாவது அடிமைத்தனத்துக்குள்ள இருப்பீங்கன்னா தேவன் உங்களை விடுதலையாக்குவாராக. நீங்க அதை செய்யாதீங்க, இனி உங்களுக்கு அந்த பலவீனமே வராது. நம்ம ஜெபிப்போம். அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி. ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி. தவறிலிருந்து திருந்த கர்த்தர் அனுகிரகம் பண்ணும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.